மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 11லேருந்து தன்னம்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த தன்னம்பிக்கை பாடத்தை போன வகுப்பில் பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த வகுப்பில் நம்ம திருப்புதல் பார்க்க போகிறோம். சரிங்களா? திருப்புதல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறவய வினாக்கள் குறுவினாக்கள் நம்ம ரிவிஷன் பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ குருவினா கொஸ்டின் ஆன்சர், அதுக்கப்புறம் 1 மார்க்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் குறுக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பொருள் குறுக. இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடர்ந்த. அடர்ந்தனா என்ன? அடர்த்தியான. அடர்ந்தனா அடர்த்தியான. 2 தேனடை. தேனடைனா தேனை சேமித்து தேனீக்கு கட்டிய கூடு. தேனடைனா தேனை சேமித்து தேனீக்கள் கட்டிய கூடு. 3 இறை. இறைனா உணவு. இறைனா என்னது? உணவு. 4 அயராத. சோர்வு அடையாத. அயராதனா சோர்வு அடையாத. அடர்ந்தனா அடர்த்தியான. தேனடைனா தேனை சேமித்து தேனீக்கள் கட்டிய கூடு. இறை உணவு, அயராத, சோர்வு அடையாத. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக்கு கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுல ஃபஸ்ட் ஒன்று என்ன இருக்குது? தேனி. தேன் கூட்டல் ஈ. தீப்பந்தம். தீ கூட்டல் பந்தம். பரந்தோடி. பரந்து கூட்டல் ஓடி. தேனடை. தேன் கூட்டல் அடை. ஒதுங்கி இருந்த. ஒதுங்கி கூட்டல் இருந்த. தன்னம்பிக்கை. தன் கூட்டல் நம்பிக்கை தன்னம்பிக்கை. சரிங்களா? தேனி. தேன் கூட்டல் ஈ தேனி. தீப்பந்தம். தீ கூட்டல் பந்தம் தீப்பந்தம். பரந்தோடி. பரந்து கூட்டல் ஓடி பரந்தோடி. தேனடை. தேன் கூட்டல் அடை தேனடை. ஒதுங்கி இருந்த. ஒதுங்கி கூட்டல் இருந்த ஒதுங்கி இருந்த. தன்னம்பிக்கை. தன் கூட்டல் நம்பிக்கை தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தேர்ட் ரோமன்ல நமக்கு எதிர்ச்சொல் தருக கொடுத்துருக்காங்க இல்லையா? பல, சில, பெரியது, சிறியது, நட்பு, பகை, சுறுசுறுப்பு, சோம்பல், உயர்ந்த, தாழ்ந்த, மகிழ்ந்தது, வருந்தியது. பல, சில, பெரியது, சிறியது. பல, சில, பெரியது, சிறியது, நட்பு, பகை, சுறுசுறுப்பு, சோம்பல், உயர்ந்த, தாழ்ந்த, மகிழ்ந்தது, வருந்தியது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? குருவினா கொஸ்டின் ஆன்சர் நமக்கு மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5 குருவினா கொஸ்டின் ஆன்சரும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாடப்பகுதியில் நான் குறித்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேனியிடம் உள்ள சிறந்த பண்புகள் யாவை? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தேனியிடம் உள்ள சிறந்த பண்புகள் யாவை? ஒரு மரம் மிகவும் பெரியது. அம்மரத்தின் கிளையில் தேனீக்கள் சேர்ந்து கூடு கட்டி அதில் தேனை சேமித்து வந்தன. தேனீக்கள் பல இடங்களுக்கும் பறந்து சென்று தேன் கொண்டு வந்து கூட்டில் சேர்ந்தன. தேன்கூடு மிகவும் பெரியதாக இருந்தது. ஒரு மரம் மிகவும் பெரியது. அம்மரத்தின் கிளையில் தேனீக்கள் சேர்ந்து கூடு கட்டி அதில் தேனை சேமித்து வந்தன. தேனீக்கள் பல இடங்களுக்கும் பறந்து சென்று தேன் கொண்டு வந்து கூட்டில் சேர்த்தன. தேன்கூடு மிகவும் பெரியதாக இருந்தது. இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவை எவ்வாறு தேனீயை புகழ்ந்தது? பறவையை எவ்வாறு தேனீயை புகழ்ந்தது? பறவை தேனீயிடம் தேனீக்களின் சுறுசுறுப்பையும் அயராத உழைப்பையும் புகழ்ந்து கூறியது. பறவை தேனீயிடம் தேனீக்களின் சுறுசுறுப்பையும் அயராத உழைப்பையும் புகழ்ந்து கூறியது. மூன்றாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேடனின் செயல் என்ன? மூன்றாவது கொஸ்டின், வேடனின் செயல் என்ன? ஒரு வேடன் மரத்தின் பக்கத்தில் வந்தான். தேன்கூட்டை கண்டான். ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி தேன்கூட்டின் மீது போட்டான். தேனீக்கள் யாவும் பறந்தோடி விட்டன. வேடனின் செயல் என்ன? ஒரு வேடன் மரத்தின் பக்கத்தில் வந்தான். தேன்கூட்டை கண்டான். ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி தேன்கூட்டின் மீது போட்டான். தேனீக்கள் யாவும் பறந்தோடி விட்டன.
4வது கொஷின், பறவை எதற்காக வருந்தியது? பறவை எதற்காக வருந்தியது? தன் நண்பனாகிய தேனீயின் இருப்பிடமும் உழைப்பும் தீயவன் ஒருவனால் இப்படி அழிக்கப்பட்டு விட்டதே என்று பறவை மிகவும் வருந்தியது. பறவை எதற்காக வருந்தியது? தன் நண்பனாகிய தேனீயின் இருப்பிடமும் உழைப்பும் தீயவன் ஒருவனால் இப்படி அழிக்கப்பட்டு விட்டதே என்று பறவை மிகவும் வருந்தியது. தன் நண்பனாகிய தேனீயின் இருப்பிடமும் உழைப்பும் தீயவன் ஒருவனால் இப்படி அழிக்கப்பட்டு விட்டதே என்று பறவை மிகவும் வருந்தியது. 5வது கொஷின், தேனீ தன்னம்பிக்கையாக சொன்னது யாது? தேனீ தன்னம்பிக்கையாக சொன்னது யாது? தேன் கூட்டில் தேனை உருவாக்கும் கலையினை எங்களிடம் இருந்து திருட முடியாது, மீண்டும் எங்களால் தேன்கூட்டை உருவாக்க முடியும் என்று கூறியது. தன் நண்பனாகிய தேனீயின் தன்னம்பிக்கையை கேட்ட பறவை மிகவும் மகிழ்ந்தது. தேனீ தன்னம்பிக்கையாக சொன்னது யாது? 5வது கொஷின், தேன்கூட்டில் தேனை உருவாக்கும் கலையினை எங்களிடமிருந்து திருட முடியாது, மீண்டும் எங்களால் தேன்கூட்டை உருவாக்க முடியும் என கூறியது. தன் நண்பனாகிய தேனீயின் தன்னம்பிக்கையை கேட்ட பறவை மிகவும் மகிழ்ந்தது. சரிங்களா? இன்றைக்கி வகுப்பில் நம்ம பொருள் குறுக பார்த்தோம், பிரித்தெழுதுக பார்த்தோம், எதிர்ச்சொல் தருக, குருவினா கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம் இல்லையா? அனைத்தையும் படிச்சுட்டு பார்க்காம என்ன பண்ணணும், ரஃப் நோட்டில் எல்லாரும் எழுதி பார்க்கணும். சரிங்களா? நன்றி.